இருந்தாலும் நாள்தோறும் எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவல் யார் எங்கே காவல் மேசி ரத்த கொதிப்பு மனுஷன் உடம்புக்கு தான் ரத்த கொதிப்பு ஒரு மேசிக்கு மனிதன் ஓடுது ரத்தம் மீசி ரொம்ப பித்தம் நீங்க ரொம்ப சுத்தம் மாடு சென ஊசி போடுறாடா மாடு சென ஊசி போடுறாளுக்குது அதமா மதமா உனக்கு சும்மா உட்காந்து கூப்பிட்டு அடிக்கிறீங்க நாங்க எனக்கு முன்னதாக வரக்கூடிய ஏன்டா இவ்வளவு காலத்தாமம் சொல்லு என் காதைக்கு போடுற ஏண்டா என் காத்தா ஊரே காரி முயுது என்ன ஆச்சு நான் கல்யாணம் ஆகாத ஒரு டமட்டா மாதிரி ஒரு பொறிக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடந்தேன் எங்க அப்பா வந்தாரு ஏ பையா பையா ஏன் பொறிக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடக்குற ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குடும்பத்துல ஈடுபாடு பண்றாரு நல்லதான் சொல்லுது அதுக்கு நாப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பார்ப்பான்னு அவர் ஓடினாரு தேடினாரு மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க நான் கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும் ஏண்டா மாமியார் வீட்டுக்கு போயிருக்கணும்டா எதுக்கு போனோம் மறு உண்ண போனோம் அட போங்க என்ன புது மரு புள்ள மாமியோட மரு உண்ண போய்க்கிறேன் சரி உங்ககிட்ட சொல்றதுக்குன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும் போதும் கைத்திகாட்சி இல்ல கைத்திகாட்சி இல்ல மறுப்புள்ள வந்தா கேள்விப்பட்டா போதும் சரி எங்க மாமியார் கைகால நிக்காது பதட்டம் இந்த உள் படத்துக்குள்ள சொரிக்கணும் மறுப்புள்ள வந்துட்டார வட ஆத்தர்த்தம் டீ சுடர்த்தம் அப்படியே தட்டி 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 எண்ணெயில போடுவாங்கடா உட்காருங்க வட சுட்டு போடுத்தோம் காட் போடு தரத்தோம் இந்த எண்ணெய் பலகாரம் சுட்டு போடுவாங்க பாரு என்ன பலகாரம் எண்ணெய் பலகாரம் தெரியாதா எல்லாம் கெட்டா வாடா உட்காந்துங்கிற என்ன பலகாரம்டா சின்ன குழந்தை கேட்டா சொல்லு என்ன பலகாரம் என்னடா பலகாரம் என்ன பலகாரம்னா இட்லி தோசை கோழிக்கிட்ட பொரியுண்டை ஆயப்பயம் தோசை கோழிக்கிட்ட எல்லாம் எண்ணெயில அப்படியே சுடுறாங்க ஏன் பழத்தினுசு ஆப்பிள் ஒரு பழமா திராட்சை பழமா அத விட ஒஸ்தி முந்திரி பழமா அத விட ஒஸ்தி மாதுளம் பழமா அத விட ஒஸ்தி கொய்யா பழமா அத விட ஒஸ்தி அன்னாச்சி பழமா அத விட ஒஸ்தி சாத்துக்குடி பழமா அத விட ஒஸ்தி என்னதான் பழம் அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சரி அந்த நேரம் தான் கரண்ட் ஆஃப் ஆயி போச்சு என்ன பழமா அந்த பழம் பேரே மறந்துட்டேன் என்னதான் பழம் அந்த பழம் பேர் தான் சப்போட்டா அந்த பழம் பேரு ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் சரி பகவதியா செய்து போறாங்க சரி செய்யாத பலகாரமே இல்ல இல்ல நானும் டெய்லி சாப்பிட்டுங்கிறேன் சரி எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க அது என்ன பலகாரம் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் பம்பாய் பலகாரம் ஒரு பலகாரம் இருக்குதா பம்பாய் பலகாரம் தெரியாதா எனக்கு தெரியாது பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கவுரு வடை முடிஞ்சும் உரல்ல கொட்டி உலக்கி பொடி இடிச்சு ஒரு உண்டை பிடிச்சி அதே பெருசு இருக்கும் சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் சரி பம்பாய் பலகாரடா அது சிம்லி அடையாருங்க கிராமத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி செய்திருந்தான் எவன் செய்யறான் இப்போ எல்லாம் மக்கள பணம் கையேறி போச்சு 1000 பாக்கெட்ல போறான் ஒரு பேக் இருந்ததுதான் 2 கேரி பேக் ஊத்து போறான் அந்த பாரம்பரிய தமிழ்நாடு செய்து மறந்துட்டானுங்க இந்த பலகாரம் பம்பாய் தான் செய்யறானுங்க அப்படியா எங்க மாமியார் என்ன பண்ணாங்க வெல்லம் எள்ளு கவுரு வடை கொடுத்து உரல கொட்டினாங்க உலக்கி பிடிச்சாங்க ஒரு 10 உண்டை பிடிச்சாங்க ஒரு ஏனத்துல வச்சாங்க என்ன சாப்பாடு கூப்பிட்டாங்க சாப்பாட்டுல உட்கார்ந்து இலைய போட்டாங்க சாதம் வச்சாங்க சாம்பார் ஊத்துனாங்க 2 முட்டையை வச்சாங்க இந்த பம்பாய் பலகாரம் 2 உண்டையை வச்சாங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்ட பாரு அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு ருசியா இருக்குது அவ்வளவு சுவையா இருக்குது சரி பின்னி ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு அசிங்கமாகுது ஏண்டா புது மருப்புள்ள மன தீனி மாடா இருப்பானா வைக்கிறதுலாம் ஒரு வாரமா செனாரிக்கினேங்கிறான்னு நல்லா மூளைக்கு வேலை கொடுத்தேன் சரி நமக்கு அதெல்லாம் திப்பிதான் இந்த திப்பி எவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னா இந்த சாரி எவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த சாரி எங்க இருக்கா இடிச்ச உரல்ல இருக்கும் எனக்கு தூக்கமே வரல ஏன் வரல அந்த உரல் மேலே இருக்குது ஞாபகம் எல்லாம் பாய போட்டு படுத்து தூங்கிட்டாங்க நேரம் தள்ளி வெடிகள ஒரு 4 மணிக்கு எழுந்தேன் தடவிக்கினே போனேன் உரல் கடிச்சது நல்லா உரல உள்ள தாலி விட்டு நல்லா நக்கிட்டு தலை அந்த தலை வரல
தலை வரல. அட பாவி. ஏன் வரல? ஏன் வரல? மேல கல்ல ஓட்டல தலை மாட்டிக்கிச்சு. ஐயா. உடம்போது லக்குவா விட்டேன். சரி. நைட்டு தலை வரல. நான் அடிக்கு இழுத்துங்க அடக்குறேன். சரி. நான் கட்டி இந்த பட்டு வேஸ்டி ஆவத்து வீந்து போச்சு. சரி. யாரும் இல்லையா? இல்ல சொல்லு. பிறந்த மேனியோட ஆமா நாமா. ஐயோ. ஆமா. ஏண்டா பாவியா? சட்டி போற பழக்கம் இல்ல. எனக்கு சட்டி போற பழக்கம் கிடையாது. ஏண்டா போட மாட்டா? சட்னியோட ஆமா நாமா. 4 கால்ல பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறாங்க. எருமாடு கொட்டாயில கட்டி வச்சுக்குது. எருமை கண்ணு குட்டிய தென்னமலை கட்டி வச்சுக்குது. நான் தான் எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன். ஆமா. இந்த மாமியார் எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது. பாண்டிச்சேரியில கண்ணு ஊசி சேர்ந்துக்கிறோம். என்னடா காலைல மறுப்புள்ள ஊருக்கு போறாரு. இறங்குற பாலை தான் கண்ணுடி குடிக்க போதுன்னு அவங்க பாலுக்கிற சொம்புல தண்ணி மொண்டுக்கிட்டு தடவினே வராங்க. அவங்க இழுத்து பார்த்தாங்க. பாலும் வரல, ஒரு பாலும் வரல. அடா இந்த காம்பு போனா போட்டோம், மத்த காமனா பால கரலன்னு தோவினாங்க பாரு. எங்க மாமியார் சந்தேகமாயி போச்சு. என்னடா அது, நேத்து மாட்டுக்கு 4 காம்பு பார்த்தோம், நீங்க ஒரு காம்பு தானே கேது. வீட்டுக்கு போயிட்டு பெரிய பேட்டரி எடுத்துக்கின்னு கூட ஒரு பையன் எடுத்துக்கின்னு வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் தான் புது மறுப்புள்ள. என்ன மறுப்புள்ளிய, நான் உனக்கு பாய உனக்கு அங்க போட்டேன், நீ வாய இங்க விட்டுங்க அடக்குறியா. பல காத்துக்கு ஆசைப்பட்ட மாமியார் என்ன. அப்புறம் ஒரு ஆச்சரி இட்டாது மேலு கல்ல ஓட்ட ஒச்ச விட்டாங்க. அங்க புச்ச ஓட்டம் பாக்கட்டு விடு. பூஜா பாரா. என்னடா என் மூத்துக்கு? அம்மா இவர் யாரும் சும்மா பாக்காதீங்க. ஏன் இந்த நாட்டு உடுக்குறாங்க கத்தி கிடக்குது. பேக் 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 பேக். ஏய் இவர் யாரும் சும்மா பாக்காதீங்க. ஏண்டா தூக்கத்துல கனவுல வந்து வருவான் அந்த பாவி. நானா எங்கனா புது வீடு கட்டி வீடு பூசுவல ஆரம்பர நிக்கும். ஐயா இஸ்து போய் இந்த பில்டிங் மண்ணு பாட்டுருக்கா. கட பில்டிங் எழுப்பி தமிழ்நாட்டு காலதாமத்துக்கு காரணம் என்னன்னா கதை சொல்லுங்க. நடந்த கதை. சரி பாக்கட்டு விடு. சாத்து மாமன் வா. ஆமாங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? இடம் காலியாந்து உக்காந்தாங்க. பஸ்ல சீட்டு இருந்தா உட்கார்த்தீங்க. 66 கோடி அசுர மக்களுக்கெல்லாம் தலைவனாக வாழக்கூடிய நான் அமர வேண்டிய சிம்மாசனம். இடம் காலியாந்து உட்காந்தாங்க. இடம் காலியாந்து உட்கார கூடாது. இப்ப சாப்பாட்டுல உட்கார்ந்து முடியா? சாப்பாட்டுல உட்கார்ந்தா அது ஒரு இடம் காலியாந்து சனியா சாப்பிடும். என்னடா ஒத்த தும்புற பாவி. ஜலிப்புல மூக்கு பிடிச்சிங்க. மூக்குல என்ன பிடிச்சிங்குது? அது என்ன கரம் பிடிக்குமா? சாப்பிடும் 7 உலகம் என்றால் என்ன? என்ன 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 என்னன்னா கீழே 7 உலகம் மேல 7 உலகம். கீழே 7 உலகம் மேல 7 உலகம். கீழே 7 உலகம் என்னென்ன உலகம்? என்னென்ன உலகம்? என்ன என்னைய திருப்பி கேக்குறேன்? எனக்கு தெரிஞ்ச நான் இந்த லட்சம் ஆட போறேன். ஆட பாவி. டேய் கீழே 7 உலகம் என்னென்ன உலகம் தெரியுமா? என்ன அக்கலம். அட பாவி. ஆதலம் ஆதலம் விக்கலம் விக்கலம் பரதலம் பாதாளம் பாதாளம் அசாதலம் ஆதலம் பராதலம் மகாதலம் மகாதலம். இப்படி கீழே 7 உலகம். ஆமா. மேல 7 உலகம். என்னென்ன உலகம்? பூலோகம் பூலோகம் சுவர்லோகம் சத்தியலோகம் பெருலோகம் மகாலோகம் யஜ்ஞலோகம். மேல 7 உலகம். கீழே 7 உலகம். 14 உலகத்துக்கு அதிபதியாக வந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தான் அதிபதி. ஆமா. நாங்க இன்னும் எப்படி தெரியுமா? அட காட்டு என்ன தெரியலையா? குல்பி ஐஸ். வீரர்கள் களத்திலே இருக்கக்கூடியது. இதுவா? ஆமாண்டா. இது கொஞ்சம் கூட நாளைக்கு. யா கீரை கடையை போகணும். கீரை கடையை ஆகுது. கீரை கடையில் மத்து தானே. வீரர்களுடைய களத்திலே இருக்கக்கூடிய கதை ஆயுதம். சரி பாகட்டு விடு. நாங்க சாதனத்தை
சாதன தபோவனத்தவர். சாதன தபோவனத்தவர் யாரு? 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷிகள், கூட்டங்கள், கிண்ணர், கிம்புருடர், சித்தி வித்யாதரர் யாவரும் சுடுகாடாது. சுடுகாட்டா? எதா அது அங்க கிதரா இப்பங்க இல்ல அது மாதிரி போச்சு. நானே காட்டிக்கிறேன். ஊங்காட்றியா நீ ஆமோதுக்கறியா அவமதுக்கறியா? கேக்கறக்கெல்லாம் ஊங்காட்றேன். மேலே இல்லாம கீழே இல்லாம மத்தியமா அடக்கமா அமைதியா ஊங்காட்டணும். அப்படி சொல்லு. அப்படி டேய் என்ன டாண்டே சொல்லு. டேய் 33 எவரோ 48,000 மகரிஷிகள், கிண்ணர், கிம்புருடர், சித்தி வரும்போது பெரிய தள்ள அது மட்டும் கிடையாது. இன்னும் எப்படி தெரியுமா? சகல மகள்கள் யார் தெரியுமா? சகல மகள்கள். ஆமா. இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய மூவருடைய மனைவிகள். ஓஹோ. யாரு? யாரு? பரமனுடைய மனைவி பார்வதி. ஓஹோ. மகாவிஷ்ணு மனைவி லட்சுமி. லட்சுமி. பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி. கலைவாணி. ஆமா. அவர்கள் மூவரும் நான் மூச்சு விட்டால் சும்மா இடி காட்டனாக போல் ஓடி ஒளிய வேண்டும். இந்த காலையில வண்டிட்டு கிடப்பாங்க. ஆமா. இன்னும் எப்படி தெரியுமா? என்னங்க? இருக்கிறானே யாரவன்? டேய் எங்களுடைய குல பகைவன் இருக்கிறானே. யாரு? யாரு? அந்த ஆண்டி பையன் பழனி ஆண்டி. ஆடா நீ வேற நடக்கறான் ஒரு பிஸ்கோத்து. கந்தன், கடமன், கார்த்திகேயன், சரவணன், பல பேரை வச்சு ஊராமத திருட்டு போய் நாட்டில் வாழ இல்லாமல் மலை மேட்டில் வாழுகிறானே கோமனை தாண்டி ஒற்றைச்சான் சிறுவன் உங்களுக்கு அடிமைவன். என்னுடைய தாயாதிகளை அந்த சூரபத்ம சிங்கம் உங்க தாய் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் ஆண்டு மடித்து விட்டான். அந்த கொடியவன் தாய் கொடுத்த சக்தி பெற வைத்து அவங்க நடக்கறான் விட்டுங்க. அது மட்டும் கிடையாது. அப்படி இந்த உலகத்துல யாரும் நிகர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆமா. ஒரு மனிதன் அரசாங்கத்தை அடைய வேண்டும் என்ன செய்யணும்? முதல் ஒன்றாகிய கடவுளை துதிக்க வேண்டும். இரண்டாவது இம்மை வறுமைக்குரிய பொருட்களை சேகரிக்க வேண்டும். மூன்றாவது யாக கர்மம், பிதுர் கர்மம் கர்மங்களை ஆசிக்க வேண்டும். நான்காவது சாம வேத தான தண்டம் என்று சொல்லக்கூடிய சதுர்வித உபாயங்களை அறிதல் வேண்டும். ஐந்தாவது பஞ்சபூதங்களிடையே சித்தி முக்தி காணி யோமிகளை ஆத்மாவில் நிலையாக நிறுத்த வேண்டும். ஆறாவது இலக்கணம், இலக்கிய, இதிகாசம் போன்ற 6 சாஸ்திரங்களை தெரிதல் வேண்டும். ஏழாவது 7 கடலையும் சுற்றி எட்டாவது இந்திரன், அக்னி, வாயு, குபேரன், ஈசானி, நிருதி, யமன் என்று சொல்லக்கூடிய 8 திக்கு பாலங்களை போல் ஆட்சி செலுத்த வேண்டும். ஒன்பதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவகிரக சாந்திகளை செய்து முடித்தல் வேண்டும். பத்தாவது கண், மூக்கு, செவி, நாக்கு என்று சொல்லக்கூடிய தச வாயுக்களும் குறைவின்றிருத்தல் வேண்டும். 11வது கங்கை, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா போன்ற 11 நதிகளில் புனித நீராட வேண்டும். 12வது ஆதவன், தினகரன், பரிதி, ஞாயிறு, சோமன், கதிரவன் என்று சொல்லக்கூடிய 12 நாமதேயம் உள்ள சூரியனை பூஜித்தல் வேண்டும். 13வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் அஸ்தம் என்றால் கரம். ஒருவாறு பொருத்தங்களை சூடி இந்த கரத்திலே செங்கோலை தாங்கி சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். அவனே மன்னன், அவனே தலைவன். அப்படி இருக்க